அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு சொந்தங்களே, 2 நாட்களாக என்னுடைய யூடியூப் சேனல் செய்தி வரவில்லை என்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 2 நாள் செக்கப்புக்காக கேரளா போயிருந்தேன். அப்போது எங்கிட்ட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றாச்சு. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ப்ரீஃப் ஒன்று பண்ணிடுறேன். எங்களுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது கோல்டன் விங்ஸில். அதில் 5 பேர்கள் உறுப்பினர். அதில் 2 பேர் விமன், மிச்சம் 3 பேர் ஜென்ஸு. நாங்கள் இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம். 100 பேர் சாம்பிள் 100 பேர் சாம்பிள் எடுத்து இந்த யூடியூபோட இப்போ ப்ரெசன்டேஷனை பற்றி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுத்தால் ஐ ஒண்டர், அருமையாக இருந்துச்சு. 78% லைக் பண்ணியிருக்கீங்க, வரவேற்றிருக்கீங்க. பாக்கி 22% இன்னும் அப்டேட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அந்த 78% மறுபடியும் சப்செக்ட் பண்ணதில் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை ரொம்ப பாராட்டியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளும் அதை விரும்பி இன்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த 5 பேர் மீட்டிங் இன்னைக்கு போட்டோம். வெவ்வேறு இடத்துல இருந்து போட்டோம். நான் ஒரு இடத்துல, அவங்க ஒரு இடத்துல, அவங்க ஒரு இடத்துல போட்டோம். போட்டும்போது ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் வரும்போது என்ன சொன்னோம், ஒரு கன்க்ளூஷன் வந்தோன்னா, ஃப்ரெண்டை யூடியூப்ல அப்படியே பேசிட்டு சொல்லிட்டு போகிறத விட ஒரு சின்ன சின்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. அதனால அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இனிமேல் நாளையிலேருந்து உங்களுக்கு வரும். சின்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் அவுட் ஆஃப் சிலபஸ். நான் ஆசிரியராக இருக்கும்போது குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆவலை எதிர்பார்ப்பாங்க. என்னென்னா 45 நிமிஷம் கிளாஸ்னாக்கா 10 நிமிஷம் அன்னைக்கு டே டு டே அஃபேர்ஸை பற்றி சொல்லுவேன். அப்புறம்தான் கிளாஸில். அதனால் குழந்தைகள் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போவும் அவங்க அவுட் ஆஃப் சிலபஸில் ரொம்ப லைக் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அதை நம்ம கொடுக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலாம். நாளை முதல் உங்களுக்கு அது அந்த மாதிரி சின்ன ரொம்ப நீளமாலாம் இருக்காது, ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்காது. உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் படித்த உடனே முகத்தில் சிறு புன்னகை வர்ற மாதிரி இருக்கும். போதுமா? அப்படி புன்னகை வரலன்னா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. அப்போ சிரிக்க தெரியவில்லை உங்களுக்குன்னு அர்த்தம். அதனால் நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு அன்னைக்கு ஒரு 5 நாள் டயட் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு 6வது நாள் டயட் ஒருத்தர் நேற்று ஒரு அன்பர் கேட்டிருந்தாரு, சார் அவல் வெரைட்டிலேயே நான் ஒரு வெரைட்டி சொல்கிறேன், நான் ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்கிறேன், அது கேரளா ஸ்டைல், அது நீங்கள் உங்கள் இதில் சொல்லுங்களேன், நல்லா இருக்குன்னாரு. ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், இதே மாதிரி கோதுமை அவல் எடுத்து ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சா கொஞ்ச நேரத்தில் பலபலன்னு ஆயிரும். அதை எடுத்து வச்சுருங்க. ஒரு 1/2 கப் தேங்காய் திருவி உள்ளே போட்டுருங்க. அப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சுக்கு கருப்பட்டின்னு ஒன்று இருக்குது. சுக்கு கருப்பட்டி அது எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதை கொஞ்சம் உடச்சி பொடி பண்ணி மேலே அப்படி தூவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா கலக்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன. அப்படி அதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. சுக்கு கருப்பட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா, ஒன்று பிறகு சுக்குத்தூள், ராஜம் சுக்குத்தூள்னு சுக்கு காப்பி பவுடர் இருக்குது, எல்லா கடையிலையும் கிடைக்கும். 40 ரூபாய் 30 ரூபாய் பாக்கெட். அது வாங்கினா உங்களுக்கு 20-25 நாளைக்கு வரும். அது ஒரு ஸ்பூன் எடுத்து போடுங்க. அப்புறம் பனங்கற்கண்டு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா சாதாரண கருப்பட்டியை உடச்சி உள்ள போடுங்க. அவ்வளோதான். யூ வில் கெட் எ கப் ஆஃப் வெரி சாலிட் ஃபுட் இன் த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அதே மாதிரி 11 o'clock கண்டிப்பாக இன்னைக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது வெண் பூசணி சாறு. பூசணி, வெள்ளைக்காய் பூ, வெள்ளை பூசணி இருக்கும், பம்கின். அந்த மேலே இருக்க பச்சை தோலெல்லாம் எடுத்துருங்க, நடுவில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. அந்த சதையை மட்டும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து ஒரு நல்ல டவலில் அப்படி வடிகட்டினீங்கன்னா அருமையாக சாறு கிடைக்கும். அந்த சாறில் லெமன், கொஞ்சம் சால்ட்டு போட்டு சாப்பிடுங்க. இது வயிற்றில் இருக்க அத்தனை ரணத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஜூஸ் இது. அதே மாதிரி யூரினை கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணிவிடும், வெயில் காலத்துலையும் சரி குளிர் காலத்துலையும் சரி. என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, சில பேர் இந்த மாதிரி ஜூஸ் சாப்பிட்டா சளி பிடிச்சா என்ன பண்ணாங்க, அவங்களுக்காகத்தான் வார்ம் வாட்டர் சேர்த்த சொல்கிறேன். ஜூஸோட நீங்கள் வார்ம் வாட்டர் சேர்த்துனீங்கன்னா அது உங்களுக்கு இட் வில் பேலன்ஸ். அந்த டெம்பரேச்சர் மேலே வந்துடும்,
உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸே இருக்காது. அப்படி த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் வந்தால் பூசணிக்காயில் ப்ராப்ளம் இல்லை, உங்கள் த்ரோட்டில் ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக 11 வெண்பூசணி சாறு சாப்பிடுங்க. மத்தியானத்துக்கு இன்னைக்கு உங்களுக்கு அருமையான சாப்பாடு. எனக்கே சொல்லும்போது நாக்கில் உமிழ்நீர் வருதுன்னா அப்புறம் உங்களுக்கு பாருங்களேன். 1 கப் தினை அரிசியோ வரகரிசியோ எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சிருங்க. 1 கப் தினை அரிசிக்கு 3/4 கப்பு துவரம்பை போடணும். 3/4 கப்பு துவரம்பருப்பை போட்டு அதையும் நல்லா கழுவி ஊற வச்சிருங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா 3 வெஜிடபிள் 4 வெஜிடபிள், ஒரு முருங்கைக்காய் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு கேரட்டு, ஒரு பீன்ஸு, அப்புறம் பட்டாணி, அந்த மாதிரி 4 வெரைட்டி ஆஃப் காய்கறி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம். ஒரு என்ன கேட்டால் 50 கிராமுக்கு கம்மியாக, ஒவ்வொன்றும் 50 கிராமுக்கு கம்மியாக அது கப்பில் எடுத்துங்க. இப்போ நம்ம சாதம் ரெடி எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு இந்த காய்கறிகளை போட்டு லைட்டாக வதக்குங்க. இந்த காய்கறிகள் வதக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுங்க. மறுபடியும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் சாம்பார் தூள் நிறைய உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க, அதில் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போடுங்க. 1 ஸ்பூன், ரொம்ப பெரிய ஸ்பூன் இல்லை, ரொம்ப சின்ன ஸ்பூன், உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா கலக்கிடுங்க. அப்போவே உங்களுக்கு ஒரு மணமாக ஒரு ஆவி வரும். நல்லா இது நல்லா புரட்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த சாதத்தை உள்ள கொட்டி 3 டம்ளர் தண்ணி அல்லது 4 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை போட்டு மூடிடுங்க. போட்டு மூடிடுங்க. 3 ப்ரெஷர் விடுங்க. 3 ப்ரெஷரில் அந்த ப்ரெஷர் வெளியே வரும்போது வீடு பூரா சாம்பார் சாதத்தினுடைய மனம் வரும். இறக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கமாக புளி தண்ணீர் தெளிப்போம். நீங்கள் புளி தண்ணீருக்கு பதிலாக ஒரு லெமனை மட்டும் புளிஞ்சிருங்க. இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இந்த புளி ஆகாதுங்கிறவங்களுக்கு லெமன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை லெமனை மட்டும் புளிஞ்சிருங்க. நல்லா கலக்கி இறக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டு இப்படி கலக்கி இதை வந்து நீங்கள் மத்தியானம் லஞ்சு கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதேமாதிரி 4 o'clock ஒரு ப்ரோட்டீன் டயட் எடுத்துங்க. இன்றைக்கி ப்ரோட்டீன் டயட்டில் உங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, ப்ரெட்டு, 2 பீஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்து வச்சுங்க. அதை நீங்கள் டோஸ்டெல்லாம் பண்ண வேணும், ப்ரெட் எடுத்து வச்சுங்க. கேரட் நல்லா சொரவி அந்த 2க்கு நடுவில் வச்சுருங்க, சாண்ட்விச் மாதிரி. அப்புறம் நடக்கல்லையே வந்து ஒரு மிக்சியில் 1/2 அப்படி அடித்து அதை உள்ளே போட்டுங்க. அது மேலே கொஞ்சம் லெமன், கொஞ்சம் சால்ட்டு போட்டு இப்படி புழிஞ்சு சேர்த்து வச்சு அப்படியே வச்சுட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பிடும்போது 4 o'clock சாப்பிடும்போது வரும், அருமையாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ ஈவினிங் 6 o'clock ஒரு டின்னர் சாப்பிடும்போது யூ செலக்ட் யுவர் டின்னர். ப்ரிஃபரபிளி இட் மே பி சப்பாத்தி ஆர் கோதுமை உப்புமா. அப்படி இல்லை சார் அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 தோசை அல்லது 1 தோசை, 2 இட்லி அல்லது 1 இட்லி. அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் 1 கப் தண்ணி, 150 ml ஆஃப் வாட்டர். இது போதும். இது வந்து உங்களுக்கு யூ வில் ஹேவ் எ பெட்டர் லைஃப். ஓகே, இன்னைக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்லிட்டு முடிச்சலான்னு நினைக்கிறேன். 2 நாட்கள் நான் போடும்போது வெளியில் போகும்போது என்னுடைய உணவெல்லாம் டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. அதாவது முந்தானேத்து நைட்டு டிஸ்லோகேட், அப்புறம் நேற்று காலையில் டிஸ்லோகேட், அப்புறம் நேற்று மத்தியானம் நாங்கள் எதிர்பார்த்த உணவு இல்லை. அதே மாதிரி சாயந்தரம் நைட் அங்கே கிளம்பி வரும்போது அந்த உணவு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது என்னுடைய பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யூஸ்வலாக என்னுடைய பிளட் சுகர் லெவல் வந்து 90, 95 அதுக்கு மேலே போகாது எம்டி ஸ்டமக்கில். ஆனால் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது 125க்கு வந்தது. டெஃபினெட்லி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபுட். எஸ்டர்டே என்ன எடுத்தோமோ அது வருது. ஒரு பைபிளில் ஒரு வரி, என்ன கொடுக்கிறாயோ அதைத்தான் நீ திரும்ப பெறுவாய் அப்படின்னு இருக்கு. என்ன விதைக்கிறோமோ அதுதான் செடியாக வரும் அப்படின்னு ஒரு நம்ம தமிழ் பழமொழி இருக்கு. அது மாதிரி நம்ம என்ன இன்டேக் கொடுக்குறோமோ அந்த இன்டேக்கோட எஃபெக்ட் தான் நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணுது. அதனால நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன். அதனால தயவுசெய்து என்னுடைய சர்க்கரை அன்பர்கள் தயவுசெய்து உணவு கட்டுப்பாடாயிருங்க. இப்போ நீங்கள் கட்டுப்பாடாக இருந்துட்டீங்கன்னா, ஒரு 3 மாதம் 4 மாதம் இருந்துட்டீங்கன்னா அந்த பேன்கிரியாஸுடைய லெவல் கரெக்ட் ஆகி இன்சுலின் செக்ரேஷன் எல்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆனோன்னே யூ டேக் வாட் எவர் யூ லைக் இன் அ வீக் டேஸ். ஒரு நாளைக்கு நீங்கள் ரிலாக்ஸாக போய் சாப்பிட்டுக்கலாம்.
அப்புறம் ஒருத்தர் கேட்டார், நான் ஸ்மோக் பண்ணுறேன், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இது ரெண்டும் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும். பட் அவருடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, அவருடைய ஃப்ரெண்டு இதே மாதிரி ஸ்மோக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு, நான் அவன் ஹெல்த்தியாக தானே இருக்கான்னு. அப்படி அல்ல, அது ஹெல்த் அல்லது அந்த ஹெல்த் அந்த பலூன் உப்பிட்டு இருக்குன்னு அர்த்தம். எப்போ வெடிக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பலூன் உப்பிட்டே இருக்கும், துப்புன்னு எங்கேயாவது ஒரு நாள் வெடிச்சிடும். நம்ம அப்படி வலுக்கட்டாயமாக ஊத போகிறதில்ல, அந்த பலூனை பெருசு பண்ண வேண்டியதில்லை. இதை 100% அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில பேர் சாப்பிட்டோன்னு பாக்கு போடுவாங்க. அசோகா பாக்குன்னு இப்போ சுகந்த பாக்குன்னு வந்துருச்சு, இப்போ நிறைய என்னனால வந்திருக்கு. தயவு செய்து அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அதில் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ அதில் வேறு சில பொருள்கள்லாம் உங்களுக்கு கலக்கிறாங்க. அது உங்களை அறியாமல் கொஞ்சம் தான், இவ்வளோண்டு தான் கலக்கிறாங்க. அது உங்களை அறியாமல் நீங்கள் சாப்பிட்றீங்க. அது உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணுவீங்க. நாக்கு பூரா மரத்து போயிடுது. நேற்று நைட்டு ட்ரெயினில் வரும்போது, நார்த் இந்தியா போகிற ட்ரெயின் அது, ஒரு இடத்துல திபு திபு திபுன்னு எல்லாம் ஏறினாங்க. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ஏறும்போது மேலே பெரிய படுக்கையெல்லாம் கூட மேலெல்லாம் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் கையில் பான் பராக் வச்சுருக்காங்க. நம்ம அந்த பழக்கத்தை வேண்டாம், நம்ம அதை ஒதுக்கி வைப்போம். பாக்கு, ஸ்மோக்கு, ட்ரிங்க்ஸ் தயவு செஞ்சு இதை விளக்கிடுங்க. வாழ்க்கை இனிக்கும். இனிப்பான வாழ்க்கைக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தயவு செஞ்சு உங்கள் ரிமார்க்கை கொடுங்களேன். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. நல்லா இருந்ததுன்னு சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? நல்லதை நல்லதுன்னு சொல்லுங்க, அப்பதான் நல்லது நல்லது இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நல்லது நல்லது இல்லாமல் போயிடும் அப்படின்னு எங்கள் வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார். ப்ளீஸ் ஷேர் வித் மீ. சார் நல்லா இருந்தது சார், ஒரு வார்த்தை நைஸ், வெரி நைஸ், இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன வார்த்தைங்க ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நான் இன்னைக்கு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.